போய்தர்மாஸோடைய ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற சின்ன சின்ன சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோக்கள் மேக் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். போய்தர்மா இவர் யார் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதாவது பல்லவ அந்த மன்னர் வம்சாவளியில் பிறந்து அதில் உள்ள ஒரு இளவரசர். அதுக்கப்புறமாட்டி இவர் வந்து இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து என்ன பண்ணாருன்னா வந்து அங்கே சைனாவுக்கு போய் வந்து குல்ஃபு கலைலாம் கற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஷார்ட்டாக தெரியும். ஸோ அங்கே சைனாவில் இருக்கவங்க இவரையும் இந்த அளவு வந்து தூக்கி கொண்டாடணும். ஸோ அதுக்கு வந்து காரணம் இருக்குது. மூலிகை செடிக்கும் இவருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னென்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே தான் இருந்திருக்காரு. இருந்ததுக்கப்புறமாட்டு இவருக்கு மேரேஜ்லாம் ஆகிறதுக்கு முன்னால் இவர் வந்து சில கலைகள்லாம் கற்றுருக்காரு, குன்ஃபுலாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமாட்டு சரி ஓகே சொல்லிட்டு நம்ம சைனாக்கு போகலாம் அப்படின்ட்டு சைனாக்கு போயிருக்காரு. சைனாக்கு போனதுக்கு பிற்பாடு என்னாச்சுன்னா இவரை வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கூட்டத்தில் வந்து இவர் வந்து உட்காந்துருக்காரு. அந்த சைனாவை போயிட்டு அங்கே கூட்டத்தில் உட்காந்துருக்கே இருக்கும். நம்மால் முடிஞ்சு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவர் வந்து எல்லாருமே கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு அரசர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காரு, ஓகே அப்படின்னு. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா வந்து அந்த நாட்டினுடைய பெரிய எம்பரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்படிங்கிறவர் தான் ஒரு பெரிய எம்பரர். அந்த எம்பரர் ஆட்சி காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பையன், சொந்த பையனை அவர் வந்து அந்த எம்பரர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அத்லட்டிக் நடத்த போகிறாரு. அந்த அத்லட்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன்னுடைய பையனை வந்து இறக்கி விடணும், இறக்கி வந்து தன்னுடைய பையனுடைய வீரத்தை வந்து இந்த உலகத்துக்கு காமிக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பம். ஸோ அது நடக்க போது எல்லாரும் ஆவலாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படின்னா இவரும் போய் உட்காந்துருக்காங்க. உட்காந்து அவர் வந்து போட்டி ஆரம்பிக்க போது ஸோ மன்னனுடைய பையன் வரான் ரைட் இவன் எப்படி இருப்பான், இவனுடைய வீரம் எப்படி இருக்கும், இவனுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இது பண்ணுறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பையனை வந்து களத்தில் இறக்கி விட்டுதார். அவர் இறக்கி விட்டதுக்கு 19 வயசு பையன். சரி ரைட்டு 19 வயசு பையன் அந்த செட்டிலே இருக்கிற பசங்களுக்கெல்லாம் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு போட்டி வைக்கிறார், ஓட்டப்பந்தயம் போட்டி வைக்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு பையன் என்ன பண்ணுறான்னா சூறாவளிக்கு அது மாதிரி சும்மா சர்ன்னு பறந்து அதில் 19 வயசில் உள்ள பிரிவில் அங்கே அவர் பண்ணுறாங்க, இவங்க பண்ணுறாங்க. அப்புறம் நம்மால் மட்டும் போய்தர்மா மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே உட்காந்துருக்காரு, எதுவுமே இல்லை. அப்புறம் பார்க்குறேன் பையன், என்னடா இந்த ஆள் நம்மளுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்க மாட்டேற, இந்த ஆளை எப்படியாவது நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். ரைட்டு அவங்க அப்பா போய் சொல்கிறான், 19 வயசு பசங்கள் உள்ள போட்டி எனக்கு பத்தாது, என்னை விட அதாவது எல்டர் மீன்ஸ் வயசுக்கு அதிகமானவங்க கூட எனக்கு வந்து களத்தில் இறக்கி விடுங்க, நான் ஓடப்போறேன் அப்படின்னா. அவங்க அப்பா சொல்கிறாரு, தம்பி விபரீத ஆசை வேண்டாம், சப்போஸ் தோத்துட்டுனா அசிங்கமாயிரும், மன்னன் பையனுக்கு பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் கலாய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற. இல்லை நான் கண்டிப்பாக ஜெயிச்சிடும் அப்படின்னா ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து அதே போல் போட்டி ரேஸ் 2 நடக்குது. பையன் அன்றைக்கி அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஏற்கனவே பையன் ஓடி சோர்வாக இருக்கிறான், திரும்ப இருந்தாலும் ஓடுறான். ஃபஸ்ட்டு தனியாக என்ன பண்ணுறாங்கன்னா சீனியர்லாம் இறக்கி விட்றாங்க, அவனும் கூட சேர்ந்து ஓடுறான். உடம்பு என்ன பண்ணுறாங்கன்னா வயசுக்கு மூத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாதி கிரீஸ் வரும்போது கொஞ்சம் முன்னே வந்துருந்தாங்க. அப்புறம் இவன் மன்னன் பையனாச்சே தோத்தா வந்து மானம் பேருமே, அது என்ன பண்ணுறாங்கன்னா திரும்ப இந்த செகண்ட் ஆஃப் வரும்போது நல்லா அடிச்சு தூக்கிடுதான், வந்துட்டு அடிச்சுக்கணும் கொஞ்சம் நல்லா ஸ்பீடாக வைட்டு நினைக்கே ஜெயிச்சிருந்தான். எல்லோரும் நல்லா கரவாசம் பண்ணுறாங்க. வா பையன் நல்லா வந்துட்டான், மன்னருடைய பையன் பரவாயில்ல சூப்பர்னு எல்லாரும் இது பண்ணுறாங்க. திரும்பியும் பார்க்கும்போது அந்த பையன் பார்க்குறான் போய்தர்மா எந்த ரியாக்ஷனும் கொடுக்க மாட்டேங்காரு. அப்புறம் பையனுக்கு கோவந்துருச்சு, நேராக போகிறான். என்ன நினச்சிட்டு இருக்க மனசில் நீ, நான் 2 டைம் ஓடிருக்கேன், என்னை வந்து எல்லாருமே தூக்கி வச்சு கொண்டாடுதாங்க, நீ என் பாட்டு எதுவுமே சொல்லாமல் உட்காந்துருக்கி அப்படின்னு சொல்லிட்டோன்னே அன்றைக்கி அவர் சொல்கிறாரு, தம்பி நீ செஞ்சதெல்லாம் ஒரு பெரிய செயலே கிடையாதுப்பா அப்படிங்கிறாரு. அவனுக்கு ஷாக் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் ஒரு ரேஸ் வைக்கிறேன், அதில் ஒரு நாள் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. யோசிச்சுட்டு வைங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு தாத்தாவையும் கண்ணு தெரியாத ஒரு பொண்ணையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காரு, கூட இவனும் வந்து சேர்ந்து ஓடணும். இதான் வந்து இது பண்ணி அது நீங்கள் என்ன பையன் டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து அவங்க 2 பேர்த்தையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க, 3 பேர்த்தையும் களத்தில் இறக்கி விட்டுருக்காங்க. அப்புறம் இவனும் ஸ்பீடாக ஓடுறான். அதே மாதிரி முன்னாடி உலகத்தில் பேர் தான் கிரீஸை ரீச் பண்ணியிருந்தான். பண்ணக்கப்புறமாட்டு அப்படி திரும்பி பார்க்க யாருமே இல்லை, அவன் தான் வந்து இது பண்ணியிருக்கான். அவர் திரும்பியும் வெற்றி கிளிப்பில் பயங்கரமாக சேஸ் பண்ணுறான், ஆவுன்னு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரவுண்டில் சவுண்டே இல்லை, அமைதியாக இருக்காங்க. பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு மாதிரி ஆச்சு, என்ன நம்ம கஷ்டப்பட்டு ஓடி வந்தால் மக்கள் நம்மளை ஏன் ஆர்ப்பரிக்கலை, நம்ம தப்பண்டமோ அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிக்கிறான். திரும்பியும் வரான். வந்தோடனே அப்புறம் போய்தர்மா சொல்லுதாரு, இரு அவசரப்படாத, நான் சொல்கிறேன், நான் சொன்ன மாதிரி நீ செஞ்சோம்னா ஒன்று மக்கள் தலையில் தூக்கிச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். சரி ஓகே என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதையை கேட்குறான் அவர்கிட்ட. அவர் சொல்கிறார் இந்த மாதிரி இருக்காரு. அதே போல் இவன் என்ன பண்ணுறான்னா 4வது திரும்ப ரேஸ் வைக்காங்க. 4வது ரேஸில் வந்து என்ன பண்ணுறான்னா வந்து 3 பேர் போகிறாங்க. 3 பேர் போகும்போது இவன் இந்த பையன் என்ன பண்ணுறான்னா அந்த 2 பேர்த்தையும் கையோடு சேர்த்து வச்சு 2 பேர்த்தையும் சேர்த்து கூட்டு ஓடி கிரீஸில் வந்து மொத்தமாக ரீச் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கிறான். ஜெயிக்க வச்சோடனே இப்போ என்னாச்சுன்னா வந்து பன்மடங்கு அந்த பையனோட மதிப்பு வந்து கூடிருச்சு. எல்லாரும் தலையில் தூக்கி வச்சு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ஓடி ஜெயிச்சிருந்தா சாதாரணமாக ஜெயிச்சிருப்பான், இப்போ மக்கள் மனசுலேயே இடம் முடிச்சிட்டான். ஒரே நாளில் ஓவர் நைட்டில் ஒபாமா ஆன கதை மாதிரி எல்லாரும் பண்ணிட்டாங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருந்த நம்ம என்ன பண்ணாருன்னா சரி இவர் சரியான மைண்ட் உள்ளவர் தான், இவர் நம்ம எப்படியா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ பையன் தான் இவரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டான், நம்ம எப்படியா இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த
நாட்டில் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய புத்த துறவிகள் உள்ளவங்களுக்கு எளியவர்களுக்கெல்லாம் நிறைய வந்து செலவு பண்ணுறாரு. அப்புறம் வீட்டெலாம் கட்டி கொடுக்குறாரு. புத்த துறவிகளுக்கு அந்த புத்த துறவி சாதாரண துறவிகளுக்கு உள்ளவங்களுக்கு வந்து 3 வேளையும் சாப்பாடு போடுறாரு. தன்னுடைய சொத்தையே ஒரு பங்கையை வந்து சாப்பாடுக்கு வந்து எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவர் வந்து தன்னுடைய கோர்ட்டுக்கு கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த மாதிரியா அவர் என்ன கேட்குறாருன்னா, இந்த மாதிரியா நான் எல்லாத்துக்கும் செஞ்சுருக்கிறேன், என்னுடைய செய்கை எப்படி இருக்குது, நான் கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் சொன்னார், மன்னா நீ மன்னராக இருந்தாலும் பரவாயில்ல, நீ செஞ்சது வந்து சரி கிடையாது, ஏன்னா நீ கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு போக மாட்டே அப்படின்னு இருக்காரு. அது உடனே அதிர்ச்சியாக இருக்குது. என்னப்பா என்ன மண்ணா அப்படி சொல்கிறீங்க, என்ன ஐயா அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நீ வந்து எல்லாமே வந்து நான் செய்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும், நான் பண்ணது எல்லாத்துக்கும் இதாகணும் அப்படிங்கிற மாதிரியா வந்து நீ வந்து உன்னுடைய தற்பெருமையை பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்கியே தவிர, நம்ம செஞ்சது வந்து தான தர்மங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நீ மனப்பான்மையே செய்யலை, செல்ஃபிஷாக தான் நீ வந்து உன்னுடைய பெருமைக்கு வந்து எல்லாத்தையும் செஞ்சுருக்க அப்படின்னு சொன்னோடனே அன்றைக்கி இவருக்கு வந்து ரொம்ப இதாகிடுச்சுது. அப்புறம் இதாகணுன்னே தன்னுடைய தப்பை ஒத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நான் வந்து உங்களுடைய சீடராக சேர்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமாட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சீடராக சேர்த்துருக்காரு. அதுக்கப்புறமாட்டு போய் தர்மம் என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் வந்து செஞ்சுருக்கிறாரு. அதனால தான் நம்ம ஆள் என்ன பண்ணாருன்னா வந்து கொண்டாடப்பட்டார். ஏன்னா வந்து அதுக்கப்புறமாட்டி இவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாத்தையும் அவர் 2 பேர்த்தையும் டீச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாட்டு அந்த சாவலிங் போயிட்டு அந்த சாவலிங்கில் உள்ள அந்த உள்ளவங்களுக்குலாம் வந்து அந்த கலைகள்லாம் குன்ஃபு கலைகள்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. சாவலிங்கிற ஒரு ஊர் பேர், அது என்னென்னா வந்து அந்த சாவலிங்கிற ஒரு டவர் இருக்கும், அந்த டவரை அடிப்படையாக கொண்டு அதை தான் வந்து அங்கே தான் குன்ஃபு நடக்குது. அதை வச்சு தான் வந்து அந்த ஊருக்கு வந்து சாவலிங்கிற பேர். ஸோ அதனால் என்ன பண்ணுறதுன்னா அதை வச்சு அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்ததுனால ஒரு பெரிய கலையாகிடுச்சு. அவரை வந்து எல்லோரும் தெய்வமாக வந்து மதிக்க ஆரம்பித்தாங்க. ஏன்னா புத்தருக்கு இணையாக வந்து சைனாவில் ஜப்பான்லாம் அவரை வந்து சிலையாக வச்சு சிலையாக கட்டி வச்சு கும்பிடுதாங்க. அது தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கும் தெரியல. ஆனால் அங்கே போய் கேட்டிங்கன்னா வந்து தாமு அப்படிங்கிற ஒரு ஸோ இதெல்லாம் வந்து அவருடைய சீக்ரெட்ஸ். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து அந்த மூலிகை செடியும் வச்சு நிறைய பேருக்கு வந்து யாரெல்லாம் வந்து நோய்வாய்ப்பட்டிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து குணப்படுத்தி விட்டார். ஸோ இதனால் வந்து போய் தர்மர் வந்து ரொம்ப ரீச்சி, அதாவது தன்னையும் மறந்து தான் செய்யக்கூடிய தொழில் வந்து தன்னையும் மறந்து தான் செய்யக்கூடிய செயல் வந்து அடுத்தவங்களை போய் சென்றடையணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கமே. அதாவது எனக்கு தெரிஞ்சு அவருக்கு இந்த கொடுத்த இந்த 2 லெசன் வந்து வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். இதை நம்ம பின்பற்ற முடிஞ்சால் பின்பற்றலாம். இது ரொம்ப முக்கியமானது. அதாவது நிறைய பேர் வந்து நம்ம போய் சென்றடைய வேண்டிய பாதையை தேர்ந்தெடுப்பாங்க, ஆனால் அதை போய் ரீச் பண்ணவங்க சிலர் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த போய் தர்மோடைய கோர்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் மற்றொரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் போது உங்களை வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வெள்ளங்கியம் பாலசன்.